ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பால் கொழுக்கட்டை எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் இங்கே 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது கூட அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி வைக்கலாம். நான் இங்கே 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. ஏன்னா அதில் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் அதை வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ வெல்லம் பாகு மாதிரி நீங்கள் காய்ச்ச வேணாம். அது வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வடிகட்டினதை எந்த பாத்திரத்தில் நீங்கள் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ அச்சில் மாவை போட்டு அப்படியே புழிஞ்சு விட்டுடுங்க. இப்போ அது அடியில் போய் தங்கிடும். அப்புறம் தன்னாலே அப்படியே மேலே வந்துடும். அப்போ நீங்கள் கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது மேலே வந்த பிறகு தான் நீங்கள் அடுத்த வர புழியணும். நான் இப்போ இங்கே மேலே வந்த பிறகு தான் அடுத்த வர புழிஞ்சு விட்றேன். அதுமாரி புழிஞ்சிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் இங்கே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் இங்கே 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி.